டடா! ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, மூணார் ட்ரிப் போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ். இது வந்து கிளிப்ஸா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த எந்த வீடியோஸ்லயுமே நான் இல்ல. ஏன் இல்லன்னா, நான் நெறைய வீடியோ எடுத்தோம். பட் ஆக்சுவலா அந்த கேமரால எடுத்தாங்க. அந்த கேமரால வந்து பாதி வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ கரப்டட்ன்னு வந்துருச்சு. ம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப நாளா ஆக்சுவலா எடிட் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்த வீடியோ. இது என்னன்னா, நாங்க ரொம்ப லாங் பேக் போயிருந்தோம். ஒரு 7 மந்த்ஸ் பேக் சம்திங் ஏதோ போயிருந்தோம். எனக்கு எக்ஸாக்ட்டா டேட் ஞாபகம் இல்ல. ஸோ அப்போ எடுத்த வீடியோ அப்போவே சேனல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த வீடியோ. ஆனா, அவங்க கேமரால இருந்தது. அவங்க அப்புறமா நான் கார்ட்லேருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனலா அவங்க குடுக்கும்போது, என்னோட வீடியோஸ் வந்து ஃபேஸ் இருக்கிற வீடியோஸ் தான் நெறைய இருக்கு. ஆக்சுவலா என்னோட இதுவே வந்து கொஞ்சம் வந்து ஃபேஸ் காட்டாம சேனல் கொண்டு போகணுன்றது தான் தாட் அண்ட் அதுதான் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிவா டிஃப்ரெண்ட்டா யோசிக்கணுன்றது தான் என்னோடது. ஸோ பர்சனலாவும் எனக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுல இப்போதைக்கு விருப்பம் இல்ல. அண்ட் அது நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இது வந்து ஃபுல்லாவே இந்த வீடியோல வந்து மூணாரோட கிளிப்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் இல்ல மீன்ஸ் என்னோட ஃபேஸ் இல்லாத வீடியோ எதுவுமே ஓப்பன் ஆகல. நானும் நெறைய ட்ரை பண்ணேன் தேடி கிடைக்கல. அவ்வளோ அழகா இருந்ததுங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலாம். அப்படி இருந்தது. நாங்க ஒரு 10 பேர் 12 பேர் கிட்ட போயிருப்போம். ஸோ கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாமே மிக்ஸடா தான் போயிருந்தோம். ஸோ ரூம் எல்லாமே வந்து நாங்க எப்படின்னா, இண்டிவிஜுவலா வீடு மாரி நாங்க எடுத்திருந்தோம். நாங்களே குக் பண்ணி நாங்களே சாப்பிட்டுக்கணும். அது கைண்ட் ஆஃப் வந்து வில்லா மாரி வரும். ஸோ செம்மையா இருந்தது. ஆக்சுவலா அதில எடுத்த வீடியோஸ்லாம் வந்து அதான் கரப்ட் ஆனதுனால என்னால போட முடியல. ரொம்ப 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 அழகா இருக்கு. லைஃப்ல ஒரு டைமாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் மூணார் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல். அவ்வளோ சைலண்ட்டு, ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, இயற்கையோடு அப்படியே இருக்கிற மாரி இருந்தது. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடானாலும் பிளான் தான் அது. நான் பிஃபோர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு போனது. ஸோ அதான் மூணார். ரொம்ப அழகா இருந்தது. நிஜமாவே அது ஆக்சுவலா சடன் பிளான்ல தான் போனோம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஒரு மாரி என்ன சொல்லலாம், ஒரு மாரி எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாவே இருக்கு. ஒரு மாரி சைலண்ட்டாவே இருக்கு. லைக் ரொம்ப வண்டி சத்தத்தில சென்னையில இருந்துட்டு அங்கே போம்போது, அப்பா! எப்படி கேரளா டிஸ்ட்ரிக்ட் இத வந்து இன்னும் நல்லா வச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய சல்யூட். நெறைய இடத்துல வந்து ரொம்ப க்ளீனாவே இருந்தது. கம்பேரிட்டிவ்லி நான் இதுவரைக்கும் போனதில வந்து இது ரொம்ப அழகா இருந்தது. ஏற்காடு, ஏலகிரி கூட போயிருக்கேன். பட் என்கிட்ட வீடியோஸ் இல்லாத அப்போலாம் எனக்கு சேனல் ஓப்பன் பண்ணணும்னு ஐடியா இல்ல. மேபி இதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன்னா, கண்டிப்பா நான் அதுவுமே அப்லோட் பண்றேன். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் வந்து மூணார். அடிக்கடி போணும் அப்படின்ற விஷ் லிஸ்ட்ல இருக்கிற பிளேஸுமே மூணார் தான். ஸோ ரொம்ப 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 அழகா இருந்தது. நாங்க வந்து ஒரு 6 டேஸ் பிளான் பண்ணி போயிருந்தோம். லீவ் போட்டு தான் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த டைம் நான் ஒர்க் பண்ணல. அதனால வந்து ஸோ எனக்கு வந்து லீவ் பிரச்சனையா இல்ல. நாங்க சன்ரைஸ் பார்த்தோம், சன்செட் பார்த்தோம். ஸோ மலை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். கேங்கா போனா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மூணார் பத்தி பேசுற அளவு எனக்கு அவ்வளோ வந்து தெரியாது நிஜமா. பசங்க கூட அந்த பசங்க தான் இங்கே போகலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்ப நிறைய வியூ வந்து லைக் அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தாண்டி அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் தாட்ல இருந்தது. அண்ட் நாங்கள் நிறைய வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்தோம். முன்ன பின்ன தெரியாதவங்க நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். நாங்கள் காரும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணது நாங்கள் ஈவன் தோ இண்டிவிஜுவல் வில்லால இருந்தாலும், எங்களுக்கு பக்கத்தில் இன்னொரு வில்லால இருந்தவங்க ஒரு கேங் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் 50 மெம்பர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதுவுமே அவங்களுமே செம்ம ஈஸியா வந்து மிங்கிள் ஆயிட்டாங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் வந்து ஈஸியா மிங்கிள் ஆயிட்டாங்க. பட் மஸ்ட் விசிட் வந்து ஃபேமிலியோட போகலாம். நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு ஈஸி அண்ட் கோவா எடுத்துக்கிற பீப்புள்ஸோட போனால் செம்மையாக இருக்கும் மூணார். அப்படி இருந்தது. நிஜமா சொல்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தாலே தெரியும். குட்டி குட்டி குட்டியாக தான் எடுத்திருப்பேன். பட் எல்லா வியூவுமே செம்மையாக இருந்தது. நிறைய பேர் வந்து
என்ன சொல்லலாம், நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய வந்து இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அளவு வந்து சூப்பராக இருந்தது. நாங்களே சமைச்சுலாம் சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் இல்லை, அது கரப்ட் ஆனதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நாங்கள் நிறைய சமைச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா வரல. எல்லாருக்கும்லாம் நல்லா சமைக்க தெரியாது. ஈவன் தோ எனக்குமே அவ்வளோ நல்லா சமைக்க தெரியாது. பட் ஆனால் அந்த இடத்துல நாங்கள் நல்லா லைக் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்வோம்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சமைச்சு அதை சாப்பிட்டப்போ அந்த ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அகெயின் அந்த ஃபீல்லாம் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் இப்போ அந்த மெமரீஸில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 to 8 months லாஸ்ட் இயர் போன ட்ரிப் தான் இது. மேலேயே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த மந்த் போகணுன்னு கூட எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எங்களுக்கு அந்த மெமரிஸ் மட்டும் நிறைய இருக்குது. ஸோ நல்லா செம்மையாக இருந்தது பிளேஸு. மஸ்ட் விசிட். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் மூணார்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த ஏப்ரல் மே ஜூன்லலாம் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைக் லீவ் டைமில் நிறைய ஃபேமிலியாகவும் வருவாங்க. ஸ்கூல் லீவ் விடுற டைமில் நிறைய பேர் ஃபேமிலியாகவும் வருவாங்க. ஸோ அதுவுமே இன்னும் நல்லா இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸு. சூப்பராக இருந்தது. நாங்கள் நிறைய இடம் போயிருந்தோம். பட் இதில் நான் ரொம்ப கவர் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து நேச்சராக இருக்கிறது மட்டும்தான் கவர் பண்ணி காமிச்சிருப்போம். மற்ற எல்லாத்துலேயும் நாங்கள் ரொம்ப கேங்காக இருக்கிற வீடியோஸ் தான் இருந்தது. ஸோ ப்ரைவசி காரணம். அதனால் நான் அவங்களோட வீடியோஸ் வந்து நான் அவங்களே ஒத்துக்கிட்டா கூட நானே என் ஃபேஸை காட்டல. அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக போட சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த லைன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு காரில் இந்த லைன் இருந்தது, மணி இஸ் மணி, லீகல் ஆர் இல்லீகல்னு. அது வந்து ட்ரூ தான். ஸோ வித்தவுட் மணி வந்து லைக் பீப்புளை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ காந்தி தாத்தா நம்ம பர்ஸில் சிரிக்கிற வரைக்கும், அக்கௌண்ட்டில் சிரிக்கிற வரைக்கும் தான் வந்து லைஃபு. அவர் சிரிக்கலை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, ஃபேமிலி யாராக இருந்தாலும் ட்ரிப் அதெல்லாம் ஓகே போகிறது. பட் அது வந்து ரொம்ப டச்சியாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் மூணார் போனப்போ என் கையில் சுத்தமாக காசு இல்லை. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒரு 12 பேர் என் கூட வந்தவங்க தான் வந்து, இன்க்ளூடிங் மீ வந்து 13 பேர். ஸோ அந்த 12 பேரோட ஷேரில் தான் நான் போயிட்டு வந்தேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. பட் அவங்களுக்கு நான் வேணும் அப்படின்றதுனால என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நான் பே ஆக்சுவலாக நான் ஜாப் வந்துட்டு நான் காசு கொடுத்த போது கூட அவங்க என்கிட்ட வாங்கலை. ஸோ ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது வியூ. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிளான் பண்ணி, எந்த பிளான் பண்ணாலும் எக்ஸிக்யூட் ஆகுது, அது வேறு விஷயம். பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் போய் பார்த்தது கொஞ்சம் இதுலேயே நான் நேம்லாம் போட்டிருப்பேன், என்னென்ன ப்ளேஸில் போகணும் அப்படின்றது கொஞ்சம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக லொக்கேஷன் ஆன் பண்ணி மொபைலில் எடுத்த வீடியோஸ்லாம் இதில் போட்டிருப்பேன். அதிலலாம் வந்து உங்களுக்கு நேம் வரும். ஸோ ப்ளீஸ், ஒரு கேங்காக இருக்கீங்க அப்படின்னா பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டாடா பாய்.